காகமும் கொக்கும். ஒரு அழகான நதிக்கரையின் ஓரத்தில் ஒரு வெண்மையான கொக்கு ஒன்று வந்து அங்கிருந்த ஒரு பாறையின் மேல் அமர்ந்தது. அந்த கொக்கு சிறிது தண்ணீரை எடுத்து அதன் சிறகுகளில் மீது தெளித்து அதை சுத்தப்படுத்தி பின்பு அந்த நதியில் இறங்கி நன்றாக முங்கி எழுந்து அதனை சுத்தப்படுத்தி கொண்டது. இதை அந்த நதிக்கரையின் அருகில் இருந்த மரத்தில் இருந்து ஒரு காகம் பார்த்து கொண்டே இருந்தது. அப்பொழுது அந்த காகம் மனதில் நினைத்தது, இந்த கொக்கு எவ்வளவு மென்மையாக அழகாக பளிச்சென்று இருக்கிறது. இதைப்போல் நாமும் ஆக முடியுமா என்று யோசித்தது. முற்றுப்புள்ளி. அந்த நேரத்தில் அதற்கு தோன்றியது, இங்கு ஒரு சலவைக்காரன் வந்து துணிகளை சுத்தம் செய்கிறான். அவன் ஒரு சோப்பை எடுத்து அந்த துணிகள் மேல் போடுகிறான். துணிகளும் வெள்ளையாகின்றன. அந்த சோப்பு கட்டிகளை வைத்து நாமும் நம் சிறகுகளிலும் உடலிலும் தேய்த்து கொண்டால் வெண்மையாகி விடுவோமோ என்று எண்ணியது. பின்பு அது நினைத்தது, நாம் கருப்பு, இறகு கருப்பு, கால்கள் கருப்பு, முழு உடலுமே கருப்பாக இருக்கிறது. எப்படி இந்த முழு கருப்பு உடலும் வெண்மையாகும் என்று நினைத்தது. பின்பு எதற்கும் ஒருமுறை நாம் இந்த சோப்பினை வைத்து நம் உடம்பில் தேய்த்து பார்ப்போம் என்று கூறிக்கொண்டு அங்கிருந்த ஒரு சோப்பு கட்டியை தூக்கிக் கொண்டு அந்த நதிக்கரையில் சென்று அதன் இறகுகளில் அந்த சோப்பு போட்டு தேய்த்து கொண்டது. ஆனால் அதன் நிறம் மாறவே இல்லை. அருகில் ஒரு கல் இருந்தது. அந்த கல்லை எடுத்து அதன் சிறகுகளில் தேய்த்து கொண்டது. அப்பொழுதும் நிறம் மாறவே இல்லை. கல்லையும் சோப்பையும் மாறி மாறி வைத்து தேய்த்து கொண்டே இருந்தது. சிறிது நேரம் கழிந்தவுடன் அதன் உடலில் இருந்து இரத்தம் வழிய ஆரம்பித்தது. உடம்பு ரணகளம் ஆகி போய்விட்டது. அந்த நேரத்தில் அதே கொக்கு அந்த இடத்திற்கு வந்தது. அப்பொழுது அந்த காகத்தை பார்த்து, என்ன ஆயிற்று உங்களுக்கு? உங்கள் உடம்பு எப்படி இவ்வளவு ரணகளம் ஆகியது என்று கேட்டது. உடனே காகம் தன் வருத்தத்தை கூறியது. நான் உங்களை போன்ற வெண்மையாக மாற நினைத்து இந்த கல்லையும் சோப்பையும் மாறி மாறி என் உடம்பில் தேய்த்தேன். அதனால் இவ்வாறு என் உடம்பு ரணகளமா ஆகிவிட்டது என்று கூறியது. உடனே காக்கையை பார்த்து கொக்கு கூறியது, காக்கை அண்ணே, நீங்க கருப்பா இருந்தா என்ன, நீங்களும் அழகாதான் இருக்கீங்க. உங்களுக்கு நிறைய திறமைகள் இருக்கின்றன. உங்கள் கூட்டையும் மற்றும் நீங்கள் இருக்கும் இடங்களையும் எவ்வளவு சுத்தமாக வைத்து கொள்கிறீர்கள் என்று கூறியது. அந்த கொக்கு மீண்டும் காக்கையை நோக்கி, கடவுள் படைப்பில் ஒவ்வொருவருக்கும் தனி திறமைகள் இருக்கிறது. உங்கள் திறமைகள் என்னவென்று தெரிந்து கொண்டு நீங்கள் அதை வளர்த்து கொள்ளுங்கள் என்று கூறியது. காக்கையும் கொக்கு கூறிய அறிவுரைகளை கேட்டுக்கொண்டு அங்கிருந்து சென்றது. கருத்து: ஒவ்வொருவருக்கும் அவரவர்களுக்கு என தனி திறமைகள் உண்டு. வெப் லிங்க்ஸ்.